12th அக்கவுண்டன்சி 12th அக்கவுண்டன்சில யூனிட் 1ல உள்ள ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் என்டையரா இந்த வீடியோல நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம வந்து அக்கவுண்டன்சில நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் நேம் என்ன அப்படின்னா அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். ஓகே. அப்போ இந்த அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னா என்ன மீனிங் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்படி மீனிங் பார்த்துட்டு நம்ம என்டையர் அந்த ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து டீட்டெயிலா பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. அப்போ நம்ம நேமே என்ன பார்த்தோம்? நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டோட நேம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம் பார்த்தோம். ஓகே. அப்ப அது என்ன இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னு பார்ப்போமா? அப்ப மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது அதாவது இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ல எந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் வரும் அப்படின்னா, அதாவது டபுள் என்ட்ரி, அதாவது ஃபுல்லா வந்து டபுள் என்ட்ரி புக்ஸ் ரிலேட்டடா வரும். அப்ப என்ன அப்படின்னா, சில கம்பெனிஸ் வந்து புக்ஸை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களோட அதாவது என்ன அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதாவது என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன் எதுவும் நடந்திருக்கு டே டு டே, அதே மாதிரியே வீக்லி என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி மந்த் வைஸா என்ன டிரான்சாக்ஷன் வந்து அவங்க கம்பெனில வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டபுள் என்ட்ரி புக்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். சரியா? அப்ப வந்து என்ன அப்படின்னா டபுள் என்ட்ரினா நேம்லயே இருக்கு என்ன அப்படின்னா டபுள் என்ட்ரி. அப்ப டூ ரெக்கார்ட்ஸ் இருக்கும். என்ன டூ கைண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா போத் டெபிட் அண்ட் கிரெடிட் சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் நம்ம வந்து என்ன செய்வோம், என்ட்ரி புக்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ என்ன ரீசனுக்காக இந்த லெசன் படிக்கிறோம் தெரியுதா? அப்ப இந்த லெசன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி டபுள் என்ட்ரி புக்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டபுள் என்ட்ரி புக்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஸ்மால் கைண்ட் ஆஃப் பிசினஸ் வந்து பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ட்ரேடிங் பீப்புளுக்கு வந்து இந்த டபுள் என்ட்ரி புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி. அப்ப எந்த கம்பெனியோ, எந்த பிசினஸ் யாராவது ஒரு பெர்சன் ரன் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்கம்ப்ளீட்டா வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து அதாவது நம்ம அக்கவுண்ட்ஸோட ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா, அத எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டபுள் என்ட்ரி புக் தான் வந்து அந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டபுள் என்ட்ரி புக் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்ப டபுள் என்ட்ரி புக்னா என்னன்னு பார்த்தாச்சு. 2 கைண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நேம்லி என்ன அப்படின்னா டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகேவா? சரி. இப்போ ஸ்மால் பிசினஸ்லாம் வந்து இந்த டபுள் என்ட்ரி வந்து இந்த டபுள் என்ட்ரி புக் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ரீசனுக்காக இந்த டபுள் என்ட்ரி புக் வந்து அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? அப்ப மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? சரி. அதே மாரி என்ன அப்படின்னா, இந்த மாரி இந்த லெசன்ல வந்து என்னென்ன ஃபார்மாட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்லாம் நம்ம படிக்க போறோமோ, அதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட்ட வந்து எப்படின்னா, எந்த டேட்டாவும் மிஸ் பண்ணாம நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த பிசினஸோட அதாவது அந்த சர்டைன் என்டர்பிரைசஸோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த ரீசன்க்காக தான் வந்து நம்ம இந்த லெசன்ல வந்து ஈச் எவ்ரி ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸும் நம்ம வந்து என்ன செய்யறோம், நம்மளோட படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? சரி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டலா வந்து நம்ம டைம் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி வந்து எந்த டேட்டாவும் வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரியே இந்த ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட அக்கவுண்ட்ஸ வந்து ஃபுல்லா வந்து மெயின்டெயின் பண்ணிக்குவாங்க. சரியா? அப்ப யாரால எந்த ஒரு என்டர்பிரைஸால எந்த ஒரு பிசினஸ் ரன் பண்ற பெர்சனால ஃபுல் அக்கவுண்ட்ஸ மெயின்டெயின் பண்ண முடியலையோ, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணி அவங்களோட அக்கவுண்ட்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப நீங்க வந்து சிம்பிளா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணி ஒரு சிம்பிள் மெத்தட் பண்ண போறோம் அப்படின்னா, சிம்பிள் மெத்தட் எதுக்காக அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? அப்ப இந்த லெசன் வந்து என்ன ரீசனுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அப்போ என்ன அப்படின்னா, இந்த லெசன்ல நம்ம என்ன ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்தரா வந்து நம்ம இந்த யூனிட்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ நீங்க என்டையரா வந்து நம்ம இப்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா? சரி. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்மட் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிற ஃபார்மட் இருக்கு. சரி. ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்ல நம்ம வந்து இந்த சர்டைன் என்ட்ரிஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். ஓகே. அப்ப என்ன ரீசன்க்காக க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, சரி. க்ளோசிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்றோம். ஓகே. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கேபிட்டல் தான் அப்கமிங் இயரோட ஓப்பனிங் கேபிட்டலா வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து
என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரீசன் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க 11th வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது ரிலேட்டடா வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் வந்து படிச்சிருப்பீங்க. அப்ப குளோசிங் கேப்பிட்டல் அப்படிங்கும்போது, எந்த வந்து அதாவது ப்ரீவியஸ் இயரோட குளோசிங் கேப்பிட்டல் தான் வந்து கரண்ட் இயரோட ஓப்பனிங் கேப்பிட்டலா இருக்கும். சரி. அப்போ உங்களுக்கு இப்ப மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் வந்து குளோசிங் கேப்பிட்டல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோம் அப்படின்னா, அப்படி எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்க மீனிங் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, என்ன செய்ய வேண்டியதில்ல அப்படின்னா, ஃபார்மேட்ட வந்து நீங்க மக்கப் பண்ண வேண்டியதில்ல. ஈஸியா வந்து என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா, மீனிங்கும் அதே மாரி அதோட எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சா நீங்களே வந்து அழகா லிஸ்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அந்த ரீசன்க்காக தான் ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்குமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மீனிங்கும் அதோட வந்து என்ன அப்படின்னா, அதோட எக்ஸ்பிளனேஷனும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? சரி. அப்ப ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேப்பிட்டல் ஏன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்றோம்னு புரியுதா? ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கேப்பிட்டல் தான் கரண்ட் இயரோட ஓப்பனிங் கேப்பிட்டலா இருக்கும். அந்த ரீசன்க்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேப்பிட்டல்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே. சரி. அப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இந்த ஃபார்மேட்ல அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி. அப்ப என்ன செய்றோம்? ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கேப்பிட்டல் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா, ஆட் டிராயிங்ஸ் டூரிங் த இயர். அப்ப என்ன என்ன என்ட்ரி ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, டிராயிங்ஸ ஆட் பண்ண போறோம். சரி. டிராயிங்ஸ்னா என்னன்னு நமக்கு மீனிங் தெரியும். டிராயிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்டைன் அமௌண்ட்ட வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, நம்மளோட அக்கவுண்ட்ல இருந்து நம்ம வந்து மணிய வந்து வித்ட்ரான் பண்ணியிருப்போம். மணிய வந்து எடுத்திருப்போம். சரியா? நம்ம அக்கவுண்ட்ல வந்து ஒரு ₹1000 எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன நேம் அப்படின்னா, டிராயிங்ஸ்ன்னு அர்த்தம். சரி. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பதான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அப்ப ஏன் வந்து இந்த ஃபார்மேட்ல அந்த டிராயிங்ஸ்ங்கிற பர்ட்டிகுலர் என்ட்ரிய ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சர்டைன் அமௌண்ட் ஒரு ₹1000 வந்து நம்மளே வந்து நம்ம அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ₹1000 வந்து நம்ம அக்கவுண்ட்ல இருந்து லெஸ் ஆகும். ஆனா நம்ம கிட்ட உள்ள அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா ஃபர்தரா வந்து என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ரா ஆகும். சரியா? அப்ப நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட ஒரு 10,000 இருக்கு. நம்ம அக்கவுண்ட்ல இருந்து ஒரு ₹1000 எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கிட்ட உள்ள அமௌண்ட் என்னவாகும்? இன்கிரீஸ் ஆகும். 1100 இன்கிரீஸ் ஆகும். ஸோ அந்த ரீசன்க்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, டிராயிங்ஸ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்ப என்னன்னு அப்ப குளோசிங் கேப்பிட்டல் நம்ம கிட்ட உள்ள ஒரு அமௌண்ட். அதோட ஃபர்தரா வந்து நம்ம அக்கவுண்ட்ல இருந்து வந்து வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓவரால் வந்து நம்ம கையில எவ்ளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டிராயிங்ஸ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்ப என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட ரியலா அந்த பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் நம்ம அந்த டைம்ல நம்ம கிட்ட எவ்ளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஆல்ரெடி உள்ள க்ளோசிங் கேப்பிட்டலோட நம்ம என்ன என்ட்ரி ஆட் பண்றோம் அப்படின்னா, டிராயிங்ஸ ஆட் பண்றோம். சரி. அப்ப இந்த 2 என்ட்ரியும் நம்ம ஆட் பண்ணா நம்ம கிட்ட என்ன எவ்ளோ அமௌண்ட் வந்து இப்ப கரண்ட்டா வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி. நெக்ஸ்ட் என்ன 3 என்ட்ரி என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது அடிஷனல் கேப்பிட்டல் இன்ட்ரோடியூஸ லிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப அதோட நேம்ல என்ன இருக்கு அப்படின்னா, அடிஷனல் கேப்பிட்டல்ன்னு இருக்கு. சரி. அப்ப அடிஷனல் கேப்பிட்டல் அப்படின்னா, ஏன் அந்த என்ட்ரிய வந்து நம்ம லிஸ்ட் பண்ணோம்? நேம்ல வந்து அடிஷனல் தானே குடுத்துருக்கு. ஆனா ஏன் லெஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஃபர்தரா வந்து ஒரு கேப்பிட்டல் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரி. அப்ப கேப்பிட்டல்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். கேப்பிட்டல் அப்படின்னா நம்ம ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நம்ம வந்து பிசினஸ் ரன் பண்றதுக்காக இனிஷியலா அ ஒரு ரெஸ்பெக்டிவ் ஏதோ அமௌண்ட் வந்து நம்ம போடுறோம். ஸோ பிசினஸ் ஏத்தாப்ல ஓகேவா? அப் டூ தட் பிசினஸ்க்கு ஏத்தாப்ல ஏதோ சர்டைன் அமௌண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம பிசினஸ் ரன் பண்றதுக்காக எய்தர் வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நம்மளுக்கு ஒரு லேப்டாப்போ, எய்தர் வந்து ஒரு ஸ்டேஷனரி ஐட்டமோ ஏதோ ஒரு கேப்பிட்டல் மாரி நம்ம இனிஷியலா போடுறோம். சரி. அந்த கேப்பிட்டல் ஏன் வந்து இந்த இடத்துல லெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடிஷனல் கேப்பிட்டல் லெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா தான் மணி பே பண்றோம். சரியா? நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருந்து இந்த அடிஷனல் கேப்பிட்டல்ல போடல. ஓகேவா? அப்ப நம்ம கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்போம். க்ளோசிங் கேப்பிட்டல்ல டிராயிங்ஸே ஆட் பண்ணப்போ நம்ம கிட்ட என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதுலருந்து என்ன செய்றோம்னா, அடிஷனல் கேப்பிட்டல் லெஸ் பண்றோம். சரி. அடிஷனல் கேப்பிட்டல் ஏன் லெஸ் பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா மணி வந்து நம்மளோட ஓன் ஹேண்ட்ஸ்ல இருந்து நம்ம தான் போடுறோம். ப்ராஃபிட்ல இருந்து அந்த அடிஷனல் கேப்பிட்டல் போடல. அந்த ரீசன்க்காக என்ன பண்றோம் அப்படின்னா, அடிஷனல் கேப்பிட்டல நம்ம லெஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம அடிஷனல் கேப்பிட்டல நம்ம லெஸ் பண்ணி வச்சிருப்போமா? அப்ப அதுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் வரும். அந்த சர்டைன் அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, அட்ஜஸ்டட் குளோசிங் கேப்பிட்டல் அப்படி சொல்லி நேம் பண்ணிருப்போம். புரியுதா? அப்ப ஏன் வந்து அட்ஜஸ்டட் குளோசிங் கேப்பிட்டல் அப்படின்னு நம்ம நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதோட நேம்லயே இருக்கு. அட்ஜஸ்டட் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி இந்த ஃபார்மட்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, குளோசிங் கேப்பிட்டல் தான் நம்ம என்ட்ரி ஃபர்ஸ்ட் போட்டோம்.
ஸோ அந்த க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஃபர்தரா என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2 என்ட்ரிய வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரிய ஆட் பண்ணோம். டிராயிங்ஸ் ஆட் பண்ணோமா, அடுத்து என்ன என்ட்ரி இருக்கு, ஒரு அடிஷனல் கேபிட்டல் லிஸ்ட் பண்ணோம். அப்ப க்ளோசிங் கேபிட்டல் வந்து இந்த சர்டைன் சேஞ்சஸ் நடந்திருக்கா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த சர்டைன் அமௌண்ட்ட தான் நம்ம என்ன நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? இப்ப மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இந்த சர்டைன் அமௌண்ட்டோட என்ட்ரிக்கு வந்து நம்ம என்ன நேம் பண்ணியிருக்கோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதோட ரீசனும் நம்ம என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு. அப்ப என்னாச்சு, இந்த க்ளோசிங் கேபிட்டலோட கரெக்டட் அமௌண்ட்டை தான் வந்து நம்ம என்ன நேம் பண்ணியிருக்கோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? அப்போ ஆல்மோஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு சர்டைன் அமௌண்ட் நம்மளுக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து என்னென்ன நம்ம நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன என்ட்ரின்னு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லெஸ் பண்ணியிருக்கோம். என்ன அமௌண்ட் லெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓப்பனிங் கேபிட்டல்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப இனிஷியலா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து உள்ள பிசினஸ்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிசினஸை ரன் பண்ணுவோம். ஸோ அந்த அமௌண்ட்டை ஏன் லெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போ ஓப்பனிங் கேபிட்டல். அதுவும் நம்ம என்னதான் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளோட அதாவது நம்ம கிட்ட உள்ள அமௌண்ட்டோட தான் வந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்போம். நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் தி ப்ராஃபிட். அதாவது ப்ராஃபிட்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டலா போட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மட்ல தான் ஆட் அண்ட் லெஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? சரி. அப்ப என்ன அப்படின்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இருந்து மட்டுமே தான் வந்து என்ன லெஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓப்பனிங் கேபிட்டல் என்ட்ரியை லெஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்து கிடைக்கும். ப்ராப்பரான ஆன்சர் அப்படின்னா, இந்த ஃபார்மட்ல அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்றது, என்ன ரீசன்க்காக இந்த ஃபார்மட் போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? சரி. அப்போ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிற ஃபார்மட்டை ஆல்மோஸ்ட் எல்லா என்ட்ரியுமே என்ன செஞ்சாச்சுன்னா, என்ன ரீசன்க்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் என்ட்ரிய, அதே மாதிரி என்ன ரீசன்க்காக என்ட்ரியை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மீனிங் பார்த்தாச்சு. சரி, அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி இருக்கு அப்படின்னா, இப்போ இப்போ என்ட்ரி வந்து நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு, எல்லா என்ட்ரியும் மீனிங் பார்த்தாச்சு, எக்ஸ்பிளேஷனும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்மட் நம்ம ஃபுல்லா வந்து என்டையரா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். சரி, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஃபார்மட்ல நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. சரி, அதோட ஃபார்முலா வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஃபார்மட்ல நம்மளுக்கு வந்து அந்த பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு. ஓகே, அப்ப அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலுக்கு மேல உள்ள ஆல்மோஸ்ட் எல்லாருமே எடுத்து தான் ஃபார்முலா எழுதியிருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மட்டை வந்து நீங்க தரவா இருந்தீங்க அப்படின்னா, இந்த 2 ஃபார்மட்டும் ஈஸியா நம்ம எழுதிடலாம். சரியா? அப்ப அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, க்ளோசிங் அதாவது இன் அடிஷன் டு தி க்ளோசிங் கேபிட்டல் டிராயிங்ஸை வந்து ஆட் பண்ணணும். அதே தான் தேர்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் இருக்குமா, அந்த என்ட்ரி என்ன செய்யணும் அப்படின்னா, லெஸ் பண்ணும். ஓகேவா? அப்ப மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸை ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் லாஸ்டா ஃபைனலா எந்த என்ட்ரி லெஸ் பண்ணணும் அப்படின்னா, அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, அப்ப அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அப்ப என்ன அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, க்ளோசிங் கேபிட்டல்ல 2 கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா, டிராயிங்ஸும் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸும். சரி, அப்ப அந்த 2 என்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, க்ளோசிங் கேபிட்டலோட ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது டிராயிங்ஸை வந்து ஆட் பண்ணணும். அதே தான் செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, அடிஷனல் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணணும். சரி, அடிஷனல் கேபிட்டல் ஏன் லெஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏன் அப்படின்னா, அடிஷனல் கேபிட்டல்ங்கிறது நம்மளோட ஓன் ஹேண்ட்ஸ்ல இருந்து அமௌண்ட் அங்க வந்து நம்ம போட்டிருக்கோம். நாட் பார்ட் ஃப்ரம் தி ப்ராஃபிட். ப்ராஃபிட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோம். அந்த ரீசன்க்காக அடிஷனல் கேபிட்டலை நம்ம லெஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஃபார்முலானா நம்மளுக்கு மீனிங்கும் பார்த்தாச்சு. அப்ப என்ன செஞ்சிடலாம், எக்ஸாம்ல வந்து எங்க கேட்டாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியா அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஃபார்முலாவை நீங்க வந்து உங்க சம்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, என்னன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அஸ் இட் இஸ் தான். நம்மளுக்கு என்ன வந்து ஃபார்மட்ல பார்த்த அதே என்ட்ரிஸ் தான். சரியா? அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்மட்டை இந்த மாதிரி நம்ம ஃபார்மட்டா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபார்மட்ல உள்ள நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸும் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலும் நம்ம அந்த ஃபார்முலாவா எடுத்து எழுதிட்டு இருக்கோம். சரி, அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸை ஆட் பண்ணிட்டு அதே மாதிரியா என்ன செய்யணும், அடிஷனல் கேபிட்டலையும்
லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஏன் வந்து க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. அப்ப டிராயிங்ஸோட ஏன் அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்றோம்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் கேபிட்டல ஏன் லெஸ் பண்றோம்னு நம்ம ஃபர்ஸ்ட்டே என்ன செஞ்சாச்சு, நம்ம இந்த வீடியோட ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணியாச்சு, டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தியாச்சு. அப்போ புரியுதா உங்களுக்கு? சரி. அப்போ என்ன செஞ்சாச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மட்ட அதோட ரெஸ்பெக்டிவ் 2 ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அந்த 3யுமே வந்து என்ன செஞ்சாச்சு, கம்ப்ளீட்டா என்டையரா கிறிஸ்டல் கிளியரா பார்த்தாச்சு. ஓகேவா? சரி. அப்ப புரியுதா உங்களுக்கு? க்ளோசிங் கேபிட்டலோட ஏன் டிராயிங்ஸ் ஆட் பண்றோம் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. அப்ப டிராயிங்ஸ்ங்கிறது நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் ஃபர்தரா இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செஞ்சோம்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, உங்களுக்கு புரியுதா? அப்ப ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிய வந்து என்ன ரீசன்க்காக நம்ம ஆட் பண்றோம், லெஸ் பண்றோம். ஏன் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நேம் பண்றோம் நம்ம என்டையரா இப்போ பார்த்தாச்சு. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, செகண்ட் ஃபார்மட் பார்க்க போறோம். சரி. செகண்ட் ஃபார்மட் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அந்த ஃபார்மட் வந்து நம்ம பார்க்க போறோம். சரி. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிற ஃபார்மட்ட என்ன பர்ப்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். ஓகேவா? அப்ப கேபிட்டல ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக என்ன ஃபார்மட் போட போறோம்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே. சரி. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட்ல என்ன 2 சைடு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லயபிலிட்டி சைடு இருக்கு. ஓகே. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு அப்படின்னா, அசெட் சைடு இருக்கு. ஓகே. அப்ப யூசுவலா வந்து லயபிலிட்டி அப்படின்னா என்ன மீனிங்ன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன மீனிங் சிங்கிள் லைன்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே தட் பர்ட்டிகுலர் அமௌண்ட். ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி. அப்புறம் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, லயபிலிட்டி அப்படின்னா நம்மளோட எட் டு பே. சரியா? அந்த அமௌண்ட்டை வந்து இன்னும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பே பண்ணாம வச்சிருக்கோம். அதுதான் வந்து லயபிலிட்டி. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த மீனிங் தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி. அப்போ அசர்ட்னா என்ன அப்படின்னா, எனி கைண்ட் ஆஃப் கேஷ். ஓகேவா? சரி. அப்போ எனி கைண்ட் ஆஃப் கேஷ். சரியா? கேஷ் வி ரிசீவ். சரியா? நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபார்மட்ல நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, அந்த கேஷ வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா அசட். இப்போ இந்த 2க்கு அதாவது லயபிலிட்டிக்கும் அசட்டுக்கும் நம்ம என்னென்ன சிங்கிள் லைன்ல மீனிங் பார்த்துருக்கோமா? அப்போ வந்து அதுக்கு கீழ வந்து என்னென்ன என்ட்ரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ, அதெல்லாம் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரி. அப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்மளுக்கு எவ்வளவு ஃபார்மாட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் 6 ஃபார்மாட் இருக்கு. சரி. அப்போ ஃபார்மாட்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மாட் போய் நம்ம பார்க்க போறோம். சரி. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மாட்ட என்டையரா நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மீனிங்கும் எக்ஸ்பிளேஷனும் பார்த்தாச்சு. இப்ப செகண்ட் ஃபார்மாட் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம என்டையரா மீனிங் பார்க்க போறோம். சரி. செகண்ட் ஃபார்மாட் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபியர்ஸ். ஓகே. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிற ஃபார்மட் வந்து என்ன ரீசன்க்காக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல். ஓகே. அப்போ அந்த கேபிட்டல ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, அந்த கேபிட்டல் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா, பேலன்சிங் ஃபிகரா இருக்கும். சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லயபிலிட்டின்னு இருக்கு. அப்ப லயபிலிட்டினா என்ன மீனிங்னு நம்ம பார்த்தாச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே தட் பர்ட்டிகுலர் அமௌண்ட்ன்னு சொல்லி மீனிங் பார்த்தாச்சு. அல்லது எட் டு பே. ஓகேவா? எட் டு பே. சரியா? ஓகே. இந்த மாதிரி ஹிண்ட் கூட உங்களோட புக் ஆர் கிளாஸ் ஆஃப் நோட்ல கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரி. அசட் அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் கேஷ் தட் வி ரிசீவ். சரியா? ஏதோ ஒரு கேஷ் வந்து ஏதோ ஒரு ஃபார்மட்ல நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். அதுதான் வந்து அசட். ஓகே. சரி. இப்ப லயபிலிட்டி கீழ உள்ள எல்லா என்ட்ரிஸும் நம்ம என்னென்ன மீனிங் பார்க்க போறோம். சரி. இப்ப பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு இருக்கு. சரி. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓவர் டிராஃப்ட் வந்து ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஓடின்னு சொல்லுவாங்க. சரி. அதுக்கு என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பேங்க்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 to 12 இயர்ஸா வந்து நம்ம அக்கவுண்ட் வச்சிருக்கோம். சரி. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு சடனா என்ன பண்றோம்னா, ஏதோ ஒரு பெர்சனுக்கு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், செக்கா குடுத்துருக்கோம். சரி. அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து செக்கா குடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெர்சன் என்ன அந்த ரெஸ்பெக்டிவ் பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட அக்கவுண்ட்ல கிளியரிங்க்காக போடுவாங்க. அப்படி கிளியரிங்க்காக போடும்போது, அந்த சர்டைன் அமௌண்ட் வந்து நம்ம அக்கவுண்ட்ல பேலன்ஸ் வந்து இல்லாம இருந்திருக்கும். அப்ப பேலன்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் வந்து லேக் ஆகியிருக்கோ, அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட வந்து அ நம்மளோட அக்கவுண்ட்ல இருந்து என்ன என்ன செய்வாங்க அப்படின்னா, பேங்க் வந்து அந்த லேக்கா இருந்த அமௌண்ட்ட வந்து நம்மளுக்காக அந்த சர்டைன் பெர்சனுக்கு பே பண்ணுவாங்க. சரியா? அப்படி பே பண்ணாங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட நம்ம என்ன செய்யணும்னா, பேங்க்குக்கு வந்து ரிட்டர்னா குடுக்கணும்.
ஓகேவா? நம்மளுக்காக வந்து என்ன செஞ்சுட்டாங்க, பேங்க் வந்து என்ன சொல்றது, அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, கடன்னு சொல்லலாம். சரியா? அப்ப கிரெடிட்ன்னு சொல்லலாம். சரி. அந்த கிரெடிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பேங்க் வந்து நம்மளுக்காக பே பண்ணியிருப்பாங்க. சரி. எதுக்காக பேங்க் அப்படி பே பண்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த பேங்க்ல ஆல்மோஸ்ட் வந்து 10 டூ 12 இயர்ஸா அங்க தான் அக்கவுண்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ, அப்ப நம்மளோட குட்வில்க்காக என்ன பண்ண அப்போ அந்த ரீசன்க்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, அத நம்மளுக்கு எப்போ வந்து இந்த மாரி ஒரு லேக்கான சிச்சுவேஷன் வருதோ, அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட பேங்க் வந்து பே பண்ணுவாங்க. சரி. அப்படி பே பண்றது தான் என்னன்னு நேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட். சரி. அப்போ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள்ல என்ன ஒரு சிங்கிள் லைன் வருது அப்படின்னா, எட் டூ பே அப்படிங்கிற ஒரு சிங்கிள் லைன்க்குள்ள தான் வருதா? அப்போ என்ன செய்யணும்? அந்த பர்ட்டிகுலர் வந்து பேங்க் நம்மளுக்காக லேக்கா இருந்தா அமௌண்ட்ட பே பண்றதுக்கு, அந்த அந்த அமௌண்ட்ட நம்ம என்ன செய்யணும்? ஒரு 10 ஆர் 12 டேஸ்க்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா, ரிட்டர்ன் பண்ணணும். சரியா? அப்போ என்ன ஆகும்னா, அதுதான் வந்து என்னன்னா, எட் டூ பேங்கிற கேட்டகரி கீழ தான் வந்து லயபிலிட்டில உள்ள எல்லா என்ட்ரியும் வரும். ஓகேவா? அப்ப பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. என்ன ரீசன்க்காக லயபிலிட்டி கீழ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அந்த என்ட்ரிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன என்ட்ரின்னு பாருங்க. அதாவது லோன் ஆர் பேங்க் லோன். அப்ப இதுவும் சேம் தான். அப்ப நம்ம பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நம்ம தான் வந்து பே பண்ணணும். ஸோ அப்ப என்ன வருது? நம்ம ரெஸ்பான்சிபிள் டூ பே தட் பர்ட்டிகுலர் அமௌண்ட் என்னது? எட் டூ பே தட் அமௌண்ட். அப்ப என்ன செய்யுது? அப்ப இந்த கேட்டகரிக்குள்ள வருதா? அப்ப லயபிலிட்டில நீங்க எந்த என்ட்ரிய ரீட் பண்ணாலும் அதே மீனிங் தான் வரும். ஓகே. அப்ப என்ன இருக்கு? சன்ரே கிரெடிட்டார்ன்னு 3 என்ட்ரி இருக்கு. சரி. அப்ப சன்ரே கிரெடிட்டார்ன்னா நேம்லயே இருக்கு. கிரெடிட்டார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, யாருக்கோ வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு பாக்கி வச்சிருக்கோம். ஸோ அந்த பேலன்ஸ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சர்டைன் பெர்சனுக்கு நம்ம பே பண்ணணும். அதுதான் என்ன அப்படின்னா, சன்டே கிரெடிட்டார்ஸ். ஓகே. பில்ஸ் பேயபிளும் அப்படிதான். அப்ப ஏதோ ஒரு பில் வந்து நம்ம கிளியர் பண்ணாம வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன செய்யணும்? வி ஹேவ் டூ பே தட் பர்ட்டிகுலர் பில். ஓகே. அப்ப அதுவும் வந்து என்ன மீனிங்குள்ள வருது? எட் டூ பேங்கிற மீனிங்குள்ள வருது. அதே மாரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்ப இதுக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மீனிங் தெரியும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா, என்ன அப்படின்னா, ஏதோ வந்து நம்ம வந்து எங்கேயோ ஒரு சர்டைன் என்டர்பிரைசஸ்ல நம்ம ஏதோ வந்து ஒரு பாக்கி வச்சிருக்கோம். ஸோ அப்ப எக்ஸ்பென்சஸ். அப்ப எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம தான் வந்து பே பண்ணணும். அப்ப வந்து ஆல்மோஸ்ட் வந்து லயபிலிட்டி கீழ உள்ள எல்லா என்ட்ரியுமே எந்த கேட்டகரி கீழ வருது அப்படின்னா, எட் டூ பேங்கிற கேட்டகரி கீழ தான் வரும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்குமே மீனிங் பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு அப்படின்னா, அசெட். சரி. ஆல்ரெடி வந்து நம்ம அசெட்டுக்கு என்னன்னு நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருக்கோம் அப்படின்னா, எனி கைண்ட் ஆஃப் கேஷ் தட் வி ரிசீவ். சரியா? அப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் லைன்ல மீனிங் பார்த்திருக்கோம். அப்ப அந்த அசெட் கீழ உள்ள எல்லா என்ட்ரியுமே எந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா, இந்த மீனிங்க்கு அண்டர் தான் வரும். சரி. அப்ப கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், அதே மாதிரி சண்டே டெப்டார். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மட்ல கேஷ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி சண்டே டெப்டார். அப்ப இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரி. சண்டே டெப்டார் அப்படின்னா ஏதோ ஒரு பெர்சன் வந்து நம்மளுக்காக வந்து மணி வந்து நம்மளுக்கு பே பண்றாங்க. நம்ம கிட்ட குடுக்குறாங்க. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அப்ப ரிசீவ் பண்ற கேட்டகரி கீழ தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அசெட் சைடுல உள்ளது வரும். அதே மாரி நம்ம கிட்ட என்ன வந்து அசெட் இருந்தாலும் அதுவும் என்னதான் வரும்னா, அசெட் சைடு தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே. அதே மாரி பில்ஸ் ரிசீவபிள். ஏதோ ஒரு வந்து பில் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு கஸ்டமர் நமக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அப்படி அவங்க வந்து நம்ம கிட்ட உள்ள பில்ல வந்து கிளியர் பண்ணி பே பண்ணாங்க அப்படின்னா, அப்போ ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுது? அசெட் சைடு உள்ள இந்த கேட்டகரைஸ் பண்ணி இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லா என்ட்ரியுமே எதுல தான் வரும் அப்படின்னா, ரிசீவ்ங்கிற ஃபார்மட்ல தான் வரும். சரியா? ரிசீவ்ங்கிற டேர்ம்க்குள்ள தான் வரும். சரி. அதே மாரி ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். சரியா? அப்ப நம்ம ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, பிஃபோராவே வந்து பே பண்றோம். அட்வான்ஸா பே பண்றோம். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த அசெட் சைட்ல தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அது மாரி ஸ்டாக் இன் ட்ரேட் தெரியுமா? அப்ப ஸ்டாக் இன் ட்ரேட்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அப்ப ஸ்டாக்னாலும் என்ன அப்படின்னா, அதுவும் அசெட் தான். அது எப்படி அசெட்ல வரும் அப்படின்னா, ஒரு சர்டைன் ஸ்டாக் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அது ஏன் வந்து அசெட் சைட்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த அந்த ஸ்டாக்க வந்து நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கேஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அசெட்ங்கிற மீனிங்க்கு வந்து ஆப்ட்டா இருக்கா? அசெட்னா என்ன நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு ஃபார்மட்ல கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். அப்ப நம்ம அந்த ஸ்டாக்க வந்து நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப அசெட் சைட்ல உள்ள லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லா என்ட்ரீஸ்க்கும் நம்ம என்ன பார்த்தாச்சு? மீனிங்கும் பார்த்தாச்சு. எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தாச்சு. சரி. இந்த ஃபார்மட்ட நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹிண்ட் மாரி பார்ப்போம்.
சரி. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ அசெட் சைட்ல என்ன என்ட்ரி இருக்கு? சண்டே டெப்டார் இருக்கு. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டா வந்து லயபிலிட்டி சைட்ல என்ன இருக்குன்னா, சண்டே கிரெடிட்டார். ஓகேவா? அப்படியே நீங்க வந்து இந்த மாரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரி. அப்ப அசெட் சைட்ல வந்து ஆல்ரெடி என்ன இருக்கு? அ ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு. அப்போ லயபிலிட்டி சைடு வந்து பில்ஸ் பேயபிள். ஓகேவா? அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னு தெரியுதா? இப்ப இந்த மாரி வந்து பேர் பண்ணி நீங்க கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஈஸியா தான் இருக்கும். சரியா? அப்ப இந்த ஃபார்மேட் எப்படி அதே மாரியா வேற என்ன இருக்கு அப்படின்னா, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். சரி. அப்ப அதுக்கு அப்படியே வந்து பேரலலா என்ன இருக்குன்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் அண்ட் பேங்க் லோன். சரியா? அப்ப மீனிங் பார்த்ததுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட்டா வந்து உங்களுக்கு மெமரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அப்போ பாருங்க, சண்டே டெப்டார்னா கிரெடிட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிள்னா பேயபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அப்ப கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் அப்படின்னா கேஷ் தான். அப்ப இந்த லயபிலிட்டி சைடு உள்ள இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்டும், பேங்க் லோன் ஆர் பேங்க் லோனுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம கேஷ் பே பண்ணணும். சரி. ஆனா அசெட் சைட்ல உள்ளது கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்னா, இந்த கேஷ் வந்து நம்ம கிட்ட வந்து கேஷ் இன் ஹேண்ட்னா நம்ம கிட்ட உள்ள கேஷ். கேஷ் அட் பேங்க்னா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல நம்ம கிட்ட ஏதோ கேஷ் இருக்கு. அப்ப கேஷ் ரிலேட்டடா வர்றது வந்து இந்த லயபிலிட்டி சைட்ல இந்த நம்ம இந்த பேசிஸ் போட்டுருக்கோம்ல அந்த இதுவும். இப்ப கேஷ் இன் ஹேண்டும், கேஷ் அட் பேங்க்கும். ஸோ இந்த மாரி பேரலலா வந்து கம்பேர் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா மெமரி ஆகும். சரி. அப்போ எக்ஸ்பென்சஸ்ல பாருங்க. லயபிலிட்டி சைடு வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கு. சரி. ஆனா வந்து இப்ப அசெட் சைடு என்ன இருக்கு? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மாரி வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்டின்னா, இந்த மாரி வந்து காமனா உள்ள டெர்ம் எக்ஸ்பென்சஸ் இந்த மாரி வந்து காமனா உள்ள டெர்ம் வச்சு இந்த ஃபார்மட்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, ஃபார்மட் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கன்ஃப்யூஸே ஆகாது. ஓகே. நெக்ஸ்ட் ஷார்ட் அண்ட் ட்ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ட என்ன செஞ்சுக்கலாம்னா, அசெட் கீழ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப அசெட் கீழ இந்த 2 கேட்டகரி வந்து வருமா? என்ன வரும்? அசெட் கீழ ஃபிக்ஸ்ட் அசெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி ஸ்டாக்கும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அசெட் தான். சரியா? அப்ப அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த ஃபார்மட்ட எக்ஸ்ட்ராவா டைம் குடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்ல அப்படின்னா, மக்கப் பண்ண வேண்டியதில்ல. ஈஸியா இந்த மாரி கூட நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. அப்ப செகண்ட் ஃபார்மட் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபியர் வந்து பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஃபார்மட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம 3 ஃபார்மட் பார்க்க போறோம். ஓகே. அப்ப 3 ஃபார்மட் என்ன அப்படின்னா, ஃபார்மட் ஆஃப் டோட்டல் டெப்டார். சரி. அப்போ ஃபார்மட் ஆஃப் டோட்டல் டெப்டார் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டெபிட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம டபுள் என்ட்ரி ரெக்கார்ட் மூலமா தான் வந்து இந்த இந்த சாப்டர, இந்த யூனிட்ட நம்ம என்டையரா பார்க்க போறோம்னு பார்த்தோம். அப்ப ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து டபுள் என்ட்ரி அப்படின்னா 2 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த 2 ரெக்கார்ட்ஸ் நம்ம எப்படி நேம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகேவா? அப்ப இனிமேல் வர ஃபார்மட்ஸ் எல்லாமே அந்த பேசிஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப என்னன்னா டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல யூசுவலா நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா டெபிட். அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா கிரெடிட். ஓகேவா? சரி. அப்ப என்ன செய்ய போறோம்? இது என்ன ஃபார்மட் பார்க்க போறோம் அப்படின்னா டோட்டல் டெப்ட். ஓகே. டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ட என்ன ரீசன்க்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, டூ ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல். ஓகேவா? கிரெடிட் சேல ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த ஃபார்மட்ட நம்ம போட போறோம். ஓகே. அப்போ இந்த கிரெடிட் சேல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கிரெடிட் சேல் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா, பேலன்சிங் ஃபிகரா இருக்கும். யூசுவலா ஒரு ஃபார்மட்ல என்ன வந்து ஃபைண்ட் அவுட் என்ன என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ, அதே என்ட்ரி தான் என்னவா இருக்கும்னா, பேலன்சிங் ஃபிகராவும் இருக்கும். சரி. ஓகே. அப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மட்ட எடுத்தோனே யூசுவலா என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பேலன்ஸ் தான் பார்க்கணும். சரி. ஓப்பனிங்கும், குளோசிங் பேலன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். சரி. அப்போ என்னன்னா, இப்ப டோட்டல் டெப்டார்ஸ்ங்கிற ஃபார்மட் என்ன ரீசன்க்காக அப்படின்னா, எப்ப வந்து நடக்கும் அப்படின்னா, சேல் நடக்கும்போது தான் வந்து இந்த ஃபார்மட் நடக்கும். சரி. அப்ப சேல் நடந்துச்சு அப்படின்னா, என்ன ஆகும்? இப்ப நம்மளே வந்து ஒரு நோட் புக் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம டக்குன்னு ஒரு சேல் போடுறோம். அப்ப சேல் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சேல் பண்றோம். சேல் பண்ணா அமௌண்ட் என்ன செய்வோம்? நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ட எதுக்காக இந்த ஃபார்மட்டோட ரீசனும் என்ன இந்த ஃபார்மட் வந்து எந்த ரீசனுக்காக போடுறோங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது யூனிட் வைஸா நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து நெறைய இருக்கும். ஸோ அது வந்து கன்ஃப்யூஷன் ஆகக்கூடாது. நம்மளுக்கு வந்து எக்ஸாம் நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சம்ஸ் வந்து செய்யும்போது, என்ன ஃபார்மட் வந்து நம்ம சம்ல வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்னா, யூசுவலா ஸ்டூடண்ட்ஸ் வந்து மறந்துருவாங்க. அந்த ரீசன்க்காக ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மட்டும் என்ன பர்ப்பஸ்க்காக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அப்படின்னு நம்ம நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
அது தெரிஞ்சாதான் எக்ஸாம் செய்யும்போது குயிக்கா வந்து நீங்க சம்ஸ் செய்ய முடியும். ஓகேவா? சரி. அப்ப டோட்டல் டெப்ட்டார்ங்கிற ஃபார்மட்ட என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படின்னா, டூ ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல்ஸ். ஓகே. அப்ப கிரெடிட் சேல்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. அப்ப சேல் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்? அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஓகே. அப்ப டெபிட் சைட்ல யூசுவலா ஒரு ஃபார்மட்ல ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பேலன்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப இது சேல்ங்கிறனால ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, டெபிட் சைடும், அ குளோசிங் பேலன்ஸ வந்து கிரெடிட் சைடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி. அதே மாரி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, யூசுவலா வந்து டெபிட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் டூன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஆ கிரெடிட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் என்னன்னு மென்ஷன் பண்ணோம், பைன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுவோம். இது ரொம்ப பேசிக்கானது தானே. ஏன் வந்து நம்ம சொல்றோம் அப்டின்னா, யூசுவலா வந்து நம்ம என்ன செய்வோம்னா, எக்ஸாம் எழுதும்போது குயிக்கா எழுதும்போது நம்மளுக்கு வந்து டூ போடணுமா, பை போடணுமா அப்டிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருவோம், மறந்துருவோம். அந்த ரீசன்க்காக நீங்க ஃபார்மட் பார்க்கும்போதே டெபிட் சைடுனா வந்து அந்த என்ட்ரிய எப்படி மென்ஷன் பண்ணணும்? டூன்னு மென்ஷன் பண்ணணும். இப்ப கிரெடிட் சைடு அப்படின்னா, எந்த என்ட்ரி மென்ஷன் பண்ணாலும் பைன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன ஆகாது? எக்ஸாம்ஸ்ல ஸ்டக் ஆகாது. ஓகே. நெக்ஸ்ட் ஓப்பனிங், க்ளோசிங் பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னா, அதாவது ஈஸியா ஒரு ட்ரிக் மூலமா நம்ம இந்த ஃபார்மட்ட ஞாபகம் வச்சுக்க போறோம். அப்படியே வந்து வித் தட் நம்ம என்ன செய்ய போறோம்? எக்ஸ்பிளனேஷனும், மீனிங்கும் சேர்த்தே பார்க்க போறோம். சரி. யூசுவலா சேல் நடந்துச்சு அப்படின்னா என்னென்ன ஆ என்னென்ன பாசிபிலிட்டீஸ்லாம் நடக்கும் அப்படி வேணா பார்ப்போம். அப்ப சேல் நடந்துச்சு அப்படின்னா, சேல் ரிட்டர்ன் நடக்கலாம். ஓகேவா? சேல் பண்ணவங்க யாராவது வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்ட ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, வேற என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னா, கேஷ் மூலமா நம்ம சேலுக்கு அமௌண்ட்ட வந்து அவங்க பே பண்ணலாம். அது ஒரு என்ட்ரி. சரி. அதே மாரியா கேஷ் மூலமா பண்ணலன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, செக் மூலமா வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். வேற என்ன அப்படின்னா, அவங்க சேல் பண்ணிட்டு நம்மகிட்ட இருந்து அந்த அமௌண்ட்ட வந்து சேலுக்கான ப்ராடக்ட்க்கான அமௌண்ட்ட வந்து குடுக்காமயே இருக்கலாம். ஸோ பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ்னா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து இந்த ஃபார்மட்ட வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்குமே மீனிங் பார்க்க போறோம். சரி. அப்ப சேல் நடந்தா என்னென்ன பாசிபிலிட்டீஸ்லாம் நடக்கும் இப்ப பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் சேல் நடந்தா அந்த ப்ராடக்ட்ட ரிட்டர்ன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்ப சேல் ரிட்டர்ன். அதே மாதிரியா சேல்க்குரிய அமௌண்ட்ட வந்து அவங்க ஒண்ணு கேஷா பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேங்க் மூலமா செக்கா கூட பே பண்ணலாம். சரி. அப்போ இந்த மாரி பாசிபிலிட்டி பார்த்தாச்சு. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, சேலுக்கு பண்ணிட்டு அவங்க என்ன செய்யலாம், அந்த சர்டைன் அமௌண்ட்ட நம்மளுக்கு பே பண்ணாம விட்டுறலாம். ஸோ அந்த அப்படி பே பண்ணாம அமௌண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட நம்மளுக்கு வந்து எப்ப வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னே தெரியாது. அதுதான் என்னன்னா பேட் டெப்ட்ஸ். ஓகே. இப்போ அந்த சேல் பண்ணதுக்கு நம்ம வந்து அமௌண்ட்ட வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்ப என்ன செய்யலாம்? பில்ஸ் ரிசீவபிள் அதாவது பில்ஸ் வந்து ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றது ஒரு என்ட்ரி. ஓகே. இப்ப சேல் நடக்கும்போது யூசுவலா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. சரியா? அப்ப என்னன்னா டிஸ்கவுண்ட் அலோவ்டு. சரி. அப்ப சேல் நடக்கும்போது என்ன என்ட்ரி நடக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. அதாவது டிஸ்கவுண்ட் அலோவ்டு அப்படின்னா, அது வந்து எப்ப மட்டும் தான் நடக்கும் அப்படின்னா, சேல் அப்ப மட்டும் தான் நடக்கும். அது என்னன்னா டிஸ்கவுண்ட் அலோவ்டு. சரியா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாச்சு, அப்படியே வந்து ஃபார்மட்ட ஈஸியா வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, ஞாபகம் வச்சாச்சு. எப்படி அப்படின்னா, அதோட மீனிங் பார்த்து பார்த்து. ஓகேவா? அப்ப நம்ம யூசுவலா என்ன செஞ்சோம் அப்படின்னா, கிரெடிட் அப்படின்னா, நம்ம என்ன ரிசீவ் பண்றோமோ, அதுதான் வந்து கிரெடிட் சைடு வந்து மென்ஷன் பண்ணுவோம். சரி. அப்போ டெபிட் சைட வந்து என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்குரிய என்ன அப்படின்னா, டெபிட் சைடு வந்து நம்மளோட ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணாத அமௌண்ட். ஆர் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸ நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? சரி. அப்ப என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஃபார்மட்ட பொறுத்தவரைக்கும், டெபிட் சைட்ல நம்ம என்ன போட்டிருக்கோம், அப்ப நம்ம கிரெடிட் சைடு உள்ள என்ட்ரிலாம் என்னன்னு மீனிங்கும் பார்த்துருவோம் இப்போ. அப்ப சரி. அப்ப சேல் நடக்கும்போது சேல் ரிட்டர்ன்னு நம்ம பண்ணுவோம். சேல் ரிட்டர்ன்னா நமக்கு ஆல்ரெடி நேம்லயே வந்து மீனிங் புரியுது. சேல் ரிட்டர்ன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுவாங்க அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட. சரி. அப்ப சேல் ரிட்டர்ன்க்கு இன்னொரு நேம் என்ன அப்டின்னா, ரிட்டர்ன் இன்வர்ட். ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஹிண்ட் மாரி எழுதி கூட வச்சுக்கோங்க. சேல் ரிட்டர்ன் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்ன்னு கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்டின்னா, ஒரு சில சம்ஸ்ல வந்து ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ட்ரிக்குரிய அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அப்ப ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்னா என்னன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் அப்டின்னா என்ன அப்டின்னா, சேல் ரிட்டர்னோட இன்னொரு நேம், அனதர் நேம். ஓகேவா? இப்போ இந்த மாரி எழுதி வச்சுக்கோங்க. சரி. அப்ப இது ஒரு என்ட்ரி நம்ம என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. அப்ப சேல் நடக்கும்போது சேல் ரிட்டர்ன் நடக்கும். சரி. அப்ப நம்ம சேல் பண்ணதுக்கான கேஷ வந்து எப்படி ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்டின்னா, நம்ம வந்து கேஷா ரிசீவ் பண்ணியிருப்போம். சரி. இதே தான் வந்து சேல் நடக்கும்போது என்ன பண்ணியிருந்திருப்போம்னா, அந்த பர்ட்டிகுலர் சேல் பண்ணிக்கக்கூடிய அமௌண்ட்ட வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், செக் மூலமா ரிசீவ் பண்ணிப்போம். அப்ப செக் மூலமா நம்ம என்ன செய்வோம் அப்டின்னா, ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, அது எப்படி மென்ஷன் பண்ண போறோம்? பை பேங்க்ன்னு சொல்லி போட போறோம்.
சரியா? அப்ப என்ன செஞ்சது 3 என்ட்ரீஸ் என்னன்னு மீனிங் பார்த்தாச்சு. அப்ப சேல் நடக்கும்போது யூசுவலா என்ன நடக்கும் அப்டின்னா, டிஸ்கவுண்ட் வந்து நம்ம வந்து அலோ பண்ணுவோம். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு, பை டிஸ்கவுண்ட் அலோவ்டுன்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகே. இப்போ வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு சேல் நடக்கும்போது அப்டின்னா, பை பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி என்னென்ன மீனிங் பார்த்தோம் அப்டின்னா, அதாவது சேல் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து எப்படி பே பண்ணியிருப்பாங்க, அமௌண்ட் வந்து பே பண்ணாம, அப்போ வந்து லாங் டைமா வந்து அந்த அமௌண்ட்ட பே பண்ணாம இருந்தாங்க. அப்ப எப்பதான் அந்த அமௌண்ட்ட பே பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கே ஒரு கெஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, அத என்ன நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேட் டெப்ட்ஸ். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாராக்கடன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. சரி, அப்ப பேட் டெப்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதே மாரி சேல் அப்ப என்ன ஒரு பாசிபிலிட்டி நடக்கும் அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா, ஒரு சர்டைன் ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 ப்ராடக்ட் கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்க்குரிய பில்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம கேஷா நம்மள ரிசீவ் பண்ணியிருப்போம். சரியா? அப்ப பாசிபிலிட்டி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப சேலுக்கு ரிலேட்டடா எப்படி வந்து இந்த என்ட்ரி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்ப இப்ப உங்களுக்கு எப்படி இந்த ஃபார்மேட்ட வந்து ஈஸியா எழுதுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, அப்ப என்ன செஞ்சாச்சுன்னா, கிரெடிட் சைடுல உள்ள எல்லா என்ட்ரியும் நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத மெமரி ட்ரிக்கும் பார்த்தாச்சு. அதே மாதிரியே என்ன பண்ணியாச்சுன்னா, என்ன ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்கும் மீனிங்கும் பார்த்தாச்சு, எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தாச்சு. இப்ப டெபிட் சைட்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்குமே நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப மீனிங் பார்க்க போறோம். அப்ப டெபிட் சைட்ல என்ன என்ட்ரி ஆல்ரெடி நம்ம வந்து ஓப்பனிங், குளோசிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த ஃபார்மட்டோட ஃபர்ஸ்ட்டே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப வந்து டெபிட் சைட்ல வேற என்ன 2 என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள் அதாவது பில்ஸ் வந்து டிஸ்ஹானரும், அதே மாரி என்ன இருக்கு அப்படின்னா, செக் டிஸ்ஹானரும் இருக்கு. ஓகேவா? சரி. இத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த 2 என்ட்ரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த 2 என்ட்ரியோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி. இப்போ கிரெடிட் சைடுல வந்து 2 அதாவது 2 என்ட்ரி நம்மளுக்கு ஆல்ரெடி நடந்துச்சு. என்ன அப்படின்னா, பில்ஸ் வந்து என்னன்னா ரிசீவ்டுன்னு பார்த்தோம். சரி. அப்ப அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டா என்ன நடக்கும்னா, பில்ஸ் டிஸ்கார்டட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரியா கிரெடிட் சைடு வந்து நம்ம ஆல்ரெடி என்ன என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா, செக் ரிசீவ்டுன்னு பார்த்தோம். சரி. அப்ப செக் ரிசீவ்டுக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இங்க டெபிட் சைடுல செக் டிஸ்கார்டட்ன்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த மாரி பாசிபிலிட்டீஸும் நடக்கும். டிஸ்கார்டட்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டோம், ரிசீவ் பண்ணாம ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட வந்து ரிசீவ் பண்ணாம இருந்தோம்னா, அது டிஸ்கார்டட்ன்னு சொல்லுவோம். சம்டைம் வந்து பவுன்ஸ் ஆயிருக்குமா செக் அந்த மாதிரி ஐட்டம்ஸா. ஸோ அந்த மாதிரியும் நம்ம டிஸ்கார்டட்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அப்போ எப்படி வந்து ஃபார்மட்ட அப்ப டிஸ்கார்டட் மீனிங் தெரிஞ்சோனே, இப்ப இந்த 2 என்ட்ரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப ஏன் வந்து டெபிட் சைட்ல வந்து டிஸ்கார்டட் 2யும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்பன்னா, ஸ்டில் ஸ்டில் வரைக்கும் நம்ம அந்த அமௌண்ட்ட வந்து பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட வந்து ரிசீவ் பண்ணாம இருந்திருப்போம். ஸோ அதனால என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம டெபிட் சைடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ப கிரெடிட் சைடு வந்து நம்ம என்ன என்ட்ரி தான் பார்த்திருப்போம் அப்படின்னா, என்னெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஓகேவா? அப்ப உங்களுக்கு மீனிங் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அஸ் அ ஹோலா இந்த ஃபார்மட்ட வந்து நம்ம என்டையரா பார்த்தாச்சு. என்ன ஃபார்மட் அப்படின்னா, டோட்டல் டெப்டார் ஃபார்மட். சரி. டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ட என்ன ரீசன்க்காக போட்டோம் அப்படின்னா, டூ ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல். ஓகேவா? ஒரு குட்டி ரிவிஷன் மாரி பண்ணிடலாம். ரீகேப் மாரி பார்த்துடலாம். சரி. என்ன ரீகேப் அப்படின்னா, அப்போ சொல்லியாச்சு. டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ட கிரெடிட் சேல்ஸ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம வந்து போட போறோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப என்ன பார்த்தோம்? சேல் ரிலேட்டடா என்னென்ன என்ட்ரி வருதுன்னு பார்த்தோம். என்னென்ன பாசிபிலிட்டி நடக்கும் சேல் நடக்கும்போது அப்படின்னா, அதாவது சேல் ரிட்டர்ன் நடக்கும். அதே மாரியா என்ன அப்படின்னா, அந்த சேலுக்குரிய பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னா, எய்தர் கேஷ் மூலமா, அப்படி இல்லைன்னா அதாவது செக் மூலமா ரிசீவ் பண்ணுவோம். அப்ப செக்குங்கும்போது பை பேங்க் அக்கவுண்ட்ட நம்ம மென்ஷன் பண்ணோம். சரி. அப்போ சேல் நடக்கும்போது வேற என்ன பாசிபிலிட்டி நடக்கும் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் அலோவ்டுன்னு வரும். சரியா? சேல் அப்ப மட்டும் தான் டிஸ்கவுண்ட் அலோவ்டு வரும். பர்ச்சேஸ் அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த ஃபார்மட் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஓகே. அப்ப என்ன பார்த்தாச்சு? இந்த எப்படி ரிசீவ் பண்ணுங்கிறது பார்த்தாச்சு. ஓகே. சேல் நடக்கும்போது இன்னும் 2 பாசிபிலிட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேட் டெப்ட்ஸ் நடக்கும். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் சேல் நடக்கக்கூடிய நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த அமௌண்ட்ட வந்து அவங்க பே பண்ணாமயே இருப்பாங்க. அதுவும் லாங் டேர்மா பே பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, அதுவும் எப்பன்னு நம்மளுக்கான பர்ட்டிகுலர் டைமே சொல்ல முடியாது. இந்த அமௌண்ட்ட இந்த டயத்துல இவங்க பே பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ அத என்ன நேம் பண்ணியிருக்கோம்னா, பேட் டெப்ட்ஸ். ஓகே. ஓகே. அதே மாரியா சேல்க்கு நடக்கும்போது வேற என்ன பாசிபிலிட்டி நடக்கும் அப்டின்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் பில்லுக்கான அமௌண்ட்ட நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ, அதெல்லாம் வந்து என்னன்னா, பில்ஸ் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு நம்ம கிரெடிட் சைடுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? அப்ப என்ன செஞ்சாச்சு, கிரெடிட் சைடுல உள்ள என்ட்ரிய நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்தாச்சு. சரி. அப்போ ஒரு ஃபார்மட்ல யூசுவலா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரிய வந்து நம்ம பார்க்கணும்னா, ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பேலன்ஸ்.
ஓகேவா? சரி ஓப்பனிங் பேலன்ஸ் இது சேலுங்கிறனால ஓப்பனிங் பேலன்ஸ டெபிட் சைட் போடணும். அதே மாரியா கிரெடிட் சைட்ல வந்து குளோசிங் பேலன்ஸும் மென்ஷன் பண்ணணும். சரி. அப்போ என்ன செஞ்சாச்சு கிரெடிட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரீஸும் நம்ம பார்த்தாச்சு. அதாவது மீனிங் பார்த்தாச்சு. ஏன் வந்து இதெல்லாம் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்றோங்கிறதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெபிட் சைட்ல உள்ள என்ட்ரி வந்து எந்த ரீசன்க்காக போட போறோம்னு பார்ப்போம். சரி. அப்ப டெபிட் சைட்ல என்ன செய்றோம் அப்படின்னா, அப்படியே கிரெடிட் சைடுக்கு அப்படியே பேரலலா வரும். சரி பேரலலா அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, அதாவது பில்ஸ் ரிசீவ்டுன்னு வருதா? அப்ப பில்ஸ் ரிசீவ்ட் அப்படின்னா, இந்த வந்து இங்க வந்து டெபிட் சைட்ல வந்து பில்ஸ் டிஸ்கார்டட்ன்னு வரும். ஓகேவா? அப்ப ரிசீவ் பண்ணாங்க சம்டைம்ஸ் வந்து டிஸ்கார்டட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப செக் ரிசீவ்ட் அப்படின்னா, செக் டிஸ்கார்ட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரியா? அப்ப என்ன ரீசன்க்காக டெபிட் சைடு வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு டோட்டல் டெப்ட்ங்கிற ஃபார்மட்ட என்டையரா ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரியுமே என்ன செஞ்சாச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மீனிங் பார்த்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. அதே மாதிரியா டோட்டல் டெப்டாஸ்ங்கிற ஃபார்மட்ட எப்படி வந்து மெமரியா வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஃபார்மட் அப்படின்னா, ஃபோர்த் ஃபார்மட் வந்து பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட். சரி. பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட்ட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? யூசுவலா வந்து இது டபுள் என்ட்ரி ரெக்கார்டுங்கிறனால டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு வந்து ஒரு ஃபார்மட்ல வரும். ஓகே. அப்ப யூசுவலா டெபிட் சைட வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மென்ஷன் பண்ண போறோம். கிரெடிட் சைட வந்து எந்த சைடு மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு வந்து மென்ஷன் பண்ண போறோம். சரி. அப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நேம்ல என்ன இருக்கு? பில்ஸ் ரிசீவபிள்னு இருக்கு. சரி. அப்ப இந்த பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட்டோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த சண்டே டெப்டார். சரி. சண்டே டெப்டார்னா என்ன அப்படின்னா, நம்ம சண்டே டெப்டார் வந்து எப்ப வந்து நடக்கும் அப்படின்னா, நம்மளோட டோட்டல் டெப்டார் அப்பதான் நடக்கும். ஓகேவா? சரி. ஏன் அப்படின்னா, இந்த சண்டே அந்த சண்டே சாரி டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்டும், பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட்டும் கனெக்டட். ஓகேவா? ஏன் அப்படின்னா, நீங்க சம் செய்யும்போதே வந்து பார்த்திருந்திருப்பீங்க. எங்கெல்லாம் வந்து சில சம்ஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சண்டே டெப்டார் வந்து குடுத்திருக்க மாட்டாங்க. அந்த என்ட்ரி குடுக்கல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் வந்து நம்ம போட்டுட்டு, அதுக்கு வந்து சண்டே டெப்டார் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக பில்ஸ் ரிசீவபிள நம்ம ஃபார்மட்ட வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? சரி. அப்போ என்ன ரீசன்க்காக பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட்ட போடுறோம்னு பார்த்தாச்சு. யூசுவலா ஒரு ஃபார்மட்டோட என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோமோ, அத வந்து என்ன நேம் பண்ணியிருப்போம் அப்படின்னா, பேலன்சிங் ஃபிகர். பில்ஸ் ரிசீவபிளோட ஃபார்மட்ட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா, சண்டே டெப்டார். ஓகே. அப்ப என்ன அப்படின்னா, யூசுவலா ஒரு ஃபார்மட்ட பார்த்தோனே என்ன செய்யணும் அப்படின்னா, ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பேலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப சண்டே டெப்டார்ங்கிறனால அதே மாதிரியா இந்த பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட் வந்து எந்த ஃபார்மட்டோட கனெக்டட் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸா பார்த்த டோட்டல் டெப்டாரோட ஃபார்மட்டோட கனெக்டட். சரி. அப்ப அந்த டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட் என்ன ரீசன்க்காக போட்டிருந்திருக்கோம்? சேல்ஸ். அப்ப சேல்ஸ் ரிலேட்டடா வர்றதுனால பில்ஸ் ரிசீவபிள். சேல்ஸ் ரிலேட்டடா வந்து வர அனதர் ஃபார்மட் என்னன்னா பில்ஸ் ரிசீவபிள். அப்ப சேல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல டெபிட் சைடு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாரி கிரெடிட் சைடு வந்து குளோசிங் பேலன்ஸ் போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஃபார்மட்லயும் யூசுவலா போடணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, நீங்க ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ட வந்து நீங்க எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுக்கே வந்து ஒரு டவுட் வரும். எந்த ஃபார்மட்ல எந்த என்ட்ரிய நம்ம டெபிட் சைட் லிஸ்ட் அவுட் பண்ணணும்? அதுவும் ஓப்பனிங் பேலன்ஸா? குளோசிங் பேலன்ஸ் வந்து எந்த ஃபார்மட்ல கிரெடிட் சைட் போடணும் அப்படின்னு ஓப்பனிங் பேலன்ஸையும், குளோசிங் பேலன்ஸையும் எந்த ஃபார்மட்ல டெபிட் சைட், கிரெடிட் சைட் போடணும் அப்படிங்கிறது நீங்க கன்ஃப்யூஷனா இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப பில்ஸ் ரிசீவபிளும் டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்டும் சேல்ஸ் ரிலேட்டடோடது. அப்ப சேல்ஸ் ரிலேட்டடோடது அப்படின்னா, அந்த ஃபார்மட்ல யூசுவலா வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைட் போடணும். கிரெடிட் சைட் வந்து குளோசிங் பேலன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப என்ன அப்படின்னா, அப்ப என்ன சொல்றதுன்னா, நம்ம ஈஸியா வந்து ஞாபகம் மெமரி வச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஐடியா. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப இந்த பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் தான் பார்த்துட்டு இருக்கோமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்ப டெபிட் சைடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃபார்மட்ல அவ்வளவா என்ட்ரி வராது. ஓகே. அப்ப கிரெடிட் சைட்ல வேற என்ன என்ட்ரீஸ்லாம் வரும் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஹானர்ட் அண்ட் டிஸ்ஹானர்ட் தான் வரும். ஓகேவா? அப்ப கேஷ் ஆர் பேங்க்ல வந்து ஹானர்ட் ஆன அமௌண்ட்டும், சம்டைம்ஸ் வந்து டிஸ்ஹானர்ட் ஆன அமௌண்ட்டும் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம கிரெடிட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? பெருசா வந்து நம்ம என்ன செஞ்சுச்சு போன ஃபார்மட்ல எக்ஸ்பிளனேஷன் பார்த்தனால, இங்க வந்து நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப என்ன நான் வந்து கிரெடிட் சைடு வந்து 2 என்ட்ரி தான் வரும் அப்படின்னா, அதாவது எய்தர் வந்து ஹானர்ட் ஆர் டிஸ்ஹானர்ட் மட்டும் தான் வந்து இது 2 என்ட்ரி தான் வரப்போகுது. சரி. அப்ப அந்த 2 ஹார்டர்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு என்னன்னு மீனிங் தெரியும். அதாவது நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் மீனிங்க. இப்ப டிஸ்ஹானர்ட் அப்படிங்கும்போது அது எப்படி நேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சண்டே டெப்டாரோட பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட்ன்னு வரும். ஸோ இந்த மாரி வந்து நரேஷனோட இந்த மாரி வேர்டிங்ஸ்ல
அக்கௌண்டன்ஸ்ல தான் வந்து மஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். சாரி, மஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் படி நம்ம எப்பயுமே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சரி, அப்போ என்னன்னு பார்த்தாச்சா? அப்ப பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மேட்ல கிரெடிட் சைடு வந்து வேற என்ன என்ட்ரிஸ்லாம் வரப்போகுது அப்படின்னா, ஒண்ணு ஹானர்டா இருக்கும். அதாவது கேஷ் ஆர் பேங்கோட ஹானர்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்கானர்டா இருக்கும். அப்ப அந்த டிஸ்கானர்டை எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னா, சண்டே டெப்டார் அக்கௌண்ட் டிஸ்கானர்ட்னு சொல்லிட்டு நேம் பண்ணணும். ஓகேவா? அப்ப வந்து பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மேட்டை ஆல்மோஸ்ட் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, என்டையரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மீனிங்கும் பார்த்தாச்சு. எப்படி வந்து மெமரி பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. சரி, அப்ப என்ன செய்ய போறோம்னா, 5த் ஃபார்முலா. சரி, இப்ப என்ன செஞ்சாச்சு, ஆல்மோஸ்ட் வந்து 3 ஃபார்மட் பார்த்திருப்போம். அதே மாதிரியே இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3 ஃபார்மட். அப்போ ஃபர்ஸ்ட் 2 அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதே மாதிரியே ப்ராஃபிட் ஆர் லாஸ்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்முலா வந்து என்னன்னா, டு ஃபைண்ட் அவுட் த டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, அப்ப என்ன செய்யணும் தெரியுதா? அப்ப சேல்ஸ் ரிலேட்டடா தான் நம்ம ப்ரீவியஸ் 2 ஃபார்மட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்ப பில்ஸ் ரிசீவபிள் நம்ம என்ன ஃபார்மட்டோட என்ன சேலோட ரிலேட்டட்னு பார்த்தோம். அப்ப பில்ஸ் ரிசீவபிளும் டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட் எதோட ரிலேட்டட் அப்படின்னா சேலோட ரிலேட்டட். ஓகே, அப்ப 2 ஃபார்மட் வந்து சேல்க்குரிய வந்து ஃபார்மட்டை வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டோட்டல் சேல்க்குரிய ஃபார்முலா பார்க்க போறோம். சரி, அப்ப டோட்டல் சேலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கேஷ், அதாவது சேல்ஸ் வந்து 2 டைப்ஸ். ஒண்ணு வந்து கேஷ் சேல் அண்ட் கிரெடிட் சேல். அப்ப நேம்லயே வந்து நம்மளுக்கு மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கேஷ் சேல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, காசு கொடுத்து சேல் ஆகும். இந்த காசு இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு சேல், நம்ம கம்பெனில இருந்து ஒரு சேல் போட்டிருக்கோம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து கேஷா பே பண்ணாங்க அப்படின்னா அது கேஷ் சேல்ஸ். சரி, இதே தான் வந்து கஸ்டமர் வந்து இல்ல, நான் அமௌண்ட் வந்து பிறகு பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு கடனுக்கு வாங்கிட்டு போவாங்களா, அதுக்கு தான் என்ன நேம் பண்ணிருக்காங்க, கிரெடிட் சேல். சரி, அப்ப டோட்டல் சேலை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இன் அடிஷன் டு தி கேஷ் சேல் வித் தட் கிரெடிட் சேல். கேஷ் சேலையும் கிரெடிட் சேலை என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அதுதான் என்ன அப்படின்னா டோட்டல் சேல் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப டோட்டல் சேல்னா என்னன்னு மீனிங் பார்த்தாச்சு. 2 டைப் ஆஃப் சேல் என்னன்னு மீனிங் பார்த்தாச்சு. அப்போ கிரெடிட் சேலையும் கேஷ் சேலையும் ஆட் பண்ணும்போது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணறோம் அப்படின்னா, டோட்டல் சேல்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ என்ன செஞ்சாச்சு, இந்த ஃபார்முலா பார்த்தாச்சு. அதாவது டோட்டல் சேல்ங்கிற ஃபார்முலாவ பார்த்தாச்சு. லாஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்ன செய்ய போறோம்னா, இவ்வளோ நேரம் பார்த்த 2 ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்த 2 ஃபார்மட், ஒரு இந்த ஃபார்முலா டோட்டல் சேல் ஃபார்முலா வந்து எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னா சேலோட ரிலேட்டட் ஆனது. இப்போ ஃபர்தரா நம்ம பார்க்க போற ஃபார்மட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னா பர்ச்சேஸ் ரிலேட்டட் ஆனது. ஓகேவா? சரி, அப்போ பர்ச்சேஸ்னா நம்மளுக்கே மீனிங் தெரியும். பர்ச்சேஸ் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம கம்பெனிக்காக ஏதோ சர்டைன் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். எய்தர் ரா மெட்டீரியலா கூட இருக்கலாம். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, அதுதான் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ். அப்ப பர்ச்சேஸ்னா நமக்கு என்னன்னு மீனிங் தெரியும். ஸோ அப்படி மீனிங் தெரிஞ்சு நம்ம இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மட்டையும் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அப்கமிங் வர எல்லா ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸும் நமக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, அப்போ பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஃபார்மட் அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மட் என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி பர்ச்சேஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், ஒரு ஃபார்மட்டை யூஸ்வலா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸையும் க்ளோசிங் பேலன்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, இது பர்ச்சேஸ்ங்கிறனால ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, அப்ப கிரெடிட் சைடு ஒரு என்ட்ரியை மென்ஷன் பண்ணும்போது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, பைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அப்ப டெபிட் சைடு வந்து யூசுவலா ஒரு என்ட்ரி எழுதணும் அப்படின்னா 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். சரியா? அப்ப என்ன செஞ்சாச்சு, டெபிட் சைடுல வந்து இப்போ கிரெடிட் சைடுல என்ன பார்த்தாச்சு, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்ட்ரி லிஸ்ட் அவுட் பண்ணுங்கிறத பார்த்தாச்சு. அப்போ அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு கான்ட்ராஸ்டா என்ன என்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்ட்ரி வந்து போடணும். ஓகே, அப்ப க்ளோசிங் பேலன்ஸ்ங்கும் போது அப்ப அது எந்த சைடு மென்ஷன் பண்ணிக்கும், இது டோட்டல் கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மட், அது பர்ச்சேஸ் ரிலேட்டடான ஃபார்மட்ங்கிறனால க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 2ன்னு சொல்லி என்ன சைடு, டெபிட் சைடு வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன, அப்ப சேலுக்கு நம்ம எங்க மென்ஷன் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? நம்ம ப்ரீவியஸா ஃபார்மட் பார்த்தோமா? அதுல வந்து சேலுக்குரிய ஃபார்மட் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எங்க மென்ஷன் பண்ணியிருப்போம், டெபிட் சைடு. அப்ப க்ளோசிங் பேலன்ஸை வந்து கிரெடிட் சைடு மென்ஷன் பண்ணியிருப்போம். இது பர்ச்சேஸ் ரிலேட்டடான ஃபார்மட்டுங்கிறனால ஓப்பனிங் பேலன்ஸை வந்து கிரெடிட் சைடு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே தான் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்ப உங்களுக்கு எப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுது. அதே மாதிரி இப்படி கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா ஃபார்மட்டும் ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரியை நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் ஃபார்மட் இருக்கா,
இந்த பர்ச்சேஸ் ஃபார்மட்ட எப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபர்தரா மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி. அப்ப பர்ச்சேஸ் நடக்கும்போது என்னென்ன பாசிபிலிட்டிலாம் நடக்கும் அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நடக்க சான்ஸ் இருக்கு. சரி. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ட நமக்கு ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபையா இல்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ட என்ன செஞ்சிருப்போம், ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். சரி. அப்ப அதுதான் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்னோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் அவுட்வர்ட். ஓகேவா? ஏன்னா இந்த நேம நீங்க கூட ஒரு ஹிண்ட் மாரி உங்களோட ஏதாவது குட்டியா எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சில சம்ஸ்ல வந்து ரிட்டர்ன் அவுட்வர்ட்ன்னு சொல்லி ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் குடுத்து என்ட்ரி குடுத்துருப்பாங்க. அப்ப ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா என்னன்னு நம்ம மீனிங் பார்த்திருக்கோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஓகேவா? சரி. அப்ப பர்ச்சேஸ் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பாசிபிலிட்டி நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. அப்ப பர்ச்சேஸ் நடக்கும்போது வேற என்ன பாசிபிலிட்டிலாம் இருக்கு அப்படின்னா, அந்த பர்ச்சேஸ் பண்ண பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்க்கு நாம கேஷா பே பண்ணியிருப்போம். ஓகேவா? அது ஒரு பாசிபிலிட்டி. அதே மாரியா அந்த பர்ச்சேஸ் பண்ண பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்க்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, செக் மூலமா பே பண்ணியிருப்போம். சரியா? அப்ப செக் அப்படின்னா என்ன வரும்? பேங்க்ன்னு வந்து மென்ஷன் பண்ண போறோம். சரி. அதே மாரியா பர்ச்சேஸ் நடக்கும்போது என்ன என்ட்ரி வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்ப நம்ம சேலுக்கு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் அலோவ்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப பர்ச்சேஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ்டுன்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்ப மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எப்படி கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்னு பார்த்துக்கோங்க. சரி. அப்ப வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு பர்ச்சேஸ் நடக்கும்போது அப்படின்னா, பில் வந்து ஒண்ணு என்ன செஞ்சிருக்கலாம், பில் அக்செப்ட் பண்ணியிருப்போம். பில் அக்செப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த பில்லுக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பரான அமௌண்ட் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பில் குடுத்துருப்பாங்க அப்படின்னா, அதுக்குரிய அமௌண்ட்ட வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி பே பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாரி வந்து என்ன நேம் பண்ணியிருக்காங்க, அது வந்து பில்ஸ் அக்செப்டபிள் அப்படி சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு, டெபிட் சைட்ல உள்ள என்ட்ரீஸ எப்படி எப்படின்னு மீனிங்கோட பார்த்து என்ன செஞ்சாச்சு, நம்மோ எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுதா? அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்னன்னு மீனிங் பார்த்தோமா? சரி. அப்ப டிஸ்கவுண்ட் ரிசீட் எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒன்லி அட் த டைம் ஆஃப் தி பர்ச்சேஸ். அதே மாரி கேஷ் பெய்டு, அதே மாரி செக் பெய்டு அப்படின்னா, பெய்டுங்கிற இந்த 2 கேட்டகரியுமே எங்க பாசிபிலிட்டில நடக்கும், எந்த சிச்சுவேஷன்ல நடக்கும் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் த பர்ச்சேஸ். ஓகேவா? சரி. அப்போ பில்ஸ் அக்செப்டடும் அதே மாரி தான். பில்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி பே பண்ணியிருப்போம். ஸோ பே பண்ணியிருப்போங்கிற ரீசன்னால தான் அந்த டெபிட் சைடு வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். அதாவது நம்மளோட எக்ஸ்பென்சஸ வந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, இந்த ஃபார்மட்ல டெபிட் சைட வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேவா? சரி. அப்போ ஏன் அதுல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நம்ம ரிசீவ் ப ரிச நம்ம டெபிட் சைட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ்ங்கிறது பர்ச்சேஸ் நடக்கும்போது என்ன நடக்கும்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ் சரியா? அப்ப அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணாலும் அவ்ளோ பெரிய பிக் அமௌண்ட்டா இருந்திருக்காது. ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டா தான் இருக்கும். அதுவே வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அந்த ஸ்மால் அமௌண்ட் வந்து நமக்கு ஃபர்தரா வந்து என்ன இருந்திருக்கணுமோ, ஏதோ ஒரு வேல வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும்? டிசால்வ் ஆயிருக்கும். ஸோ அந்த ரீசன்க்காக தான் என்ன செஞ்சிருக்கோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நம்ம டெபிட் சைட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி. அப்போ நம்மளோட என்ன இருக்கு அப்படின்னா, கிரெடிட் சைட் என்ட்ரிய எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போறோம். சரி. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து செக் வந்து பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து டிஸ்ஹானர்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அதே மாரி பில் வந்து பே பண்ணியிருந்தோம், அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டிஸ்ஹானர்ட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா வந்து என்ன ஆயிரும், நமக்கு வந்து எக்ஸாம்ல கன்ஃப்யூஷனே ஆகாது. சரியா? அப்ப என்ன பார்த்தோம்னு புரியுதா உங்களுக்கு? சரி. அப்ப ஒரு சின்ன ரீகேப் மாரி பார்த்துருவோம். அப்ப டோட்டல் கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மட் என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படின்னா, டூ ஃபைண்ட் அவுட் தி பர்ச்சேஸ் அக்கவுண்ட். சரி. அப்ப பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக போட போறோம். சரி. யூசுவலா ஒரு ஃபார்மட் எடுத்தோனே ஓப்பன் அண்ட் குளோசிங் பேலன்ஸ் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். அதுதான் வந்து எக்ஸாம்க்கு செய்யும்போது ஈஸியா இருக்கும். சரி. அப்ப டோட்டல் கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மட் வந்து பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக போட போறோம் அப்படின்னா, அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பர்ச்சேஸ்ல வந்து கிரெடிட் சைட் தான் வரும். ஓகே. அப்ப கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணியாச்சு. அப்ப குளோசிங் பேலன்ஸ் வந்து எங்க வரும் அப்படின்னா, டெபிட் சைடு தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். சரி. நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? அப்ப சேல்ல என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? சேல்ல வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு போட்டிருப்போம். அதே மாரி குளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு போட்டிருப்போம். என்ன ரீசன்க்காக அப்படின்னா, சேல் அப்படின்னா அந்த மாரி தான் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். பர்ச்சேஸ்னா வந்து கிரெடிட்ல தான் ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். டெபிட்ல தான் வந்து குளோசிங் பேலன்ஸ் போடணும்.
ஓகே. இப்ப பர்ச்சேஸ் நடக்கும்போது என்னென்ன பாசிபிலிட்டிலாம் நடக்கும் அப்டின்னா, எய்தர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ங்கிற பாசிபிலிட்டி நடக்கும். அதே மாரி அந்த பர்ச்சேஸ் பண்ண பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்க்குரிய அமௌண்ட்ட வந்து நம்ம எப்படி பே பண்ணியிருப்போம் அப்டின்னா, எய்தர் கேஷ் ஆர் வந்து என்ன செஞ்சிருப்போம், செக் மூலமா பே பண்ணியிருப்போம். செக் அப்டின்னா பேங்க்க தான் மென்ஷன் பண்ணணும். சரி, அப்ப பர்ச்சேஸ் நடக்கும்போது வேற என்ன பாசிபிலிட்டி நடக்கும் அப்டின்னா, டிஸ்கவுண்ட் ரிசீவ். அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ரிசீவ் இருக்குன்னா, சேல் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, டிஸ்கவுண்ட் அலோவ்டு நடந்திருக்கும். ஓகேவா? அந்த என்ட்ரி தான் வந்து அந்த பாசிபிலிட்டி தான் அக்கர் ஆயிருக்கும். சரி. அப்ப வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் அவுட்வர்ட். அப்ப சேல் ரிட்டர்னோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் இன்வர்ட். ஓகேவா? இப்படி கம்பேர் பண்ணி நீங்க ஃபார்மட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. வேற என்ன பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ட்ரி வரும் அப்படின்னா, பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, பில் வந்து ஒண்ணு அக்செப்ட் ஆயிருந்திருக்கலாம். சரியா? அது வந்து டெபிட் சைட் மென்ஷன் பண்ணணும். சரி. அப்ப கிரெடிட் சைட் வேற என்ன என்ட்ரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, பில்ஸ் அக்செப்ட் ஆனா அது டிஸ்கவுண்டட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி. அதே மாரி செக் பே பண்ணினோம் அப்படின்னா, செக் டிஸ்கவுண்டட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2 என்ட்ரீஸ் வந்து கிரெடிட் சைட்ல உள்ள என்ட்ரீஸ். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஃபார்மட் பார்க்க போறோம் அப்படின்னா, 7த் ஃபார்மட். அதாவது 7த் ஃபார்மட் என்ன அப்படின்னா, பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட். பில்ஸ் பேயபிள் அப்படின்னா, என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே கிரெடிட்டர். ஓகே. சண்டே கிரெடிட்டர் அப்படின்னா சண்டே கிரெடிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும். இப்ப இந்த பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட் வந்து எந்த ஃபார்மட்டோட ரிலேட்டட் அப்படின்னா, பர்ச்சேஸ் ஃபார்மட்டோட ரிலேட்டட். ஓகேவா? அப்போ அப்படி அந்த மாரி கனெக்டடா பார்த்தா தான், ஈஸியா வந்து பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? சரி. அப்ப சேல்க்கு உரிய 2 ஃபார்மட் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னு ஞாபகம் இருக்கா? அப்போ சேல்க்கு வந்து என்ன 2 ஃபார்மட் போடுவோம் அப்படின்னா, டோட்டல் டெபிட்டாரும், பில்ஸ் ரிசீவபிளும் போடுவோம். சரி. அதே மாரியா பர்ச்சேஸ் ரிலேட்டடான 2 ஃபார்மட் என்ன அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டாரும், பில் பேயபிள் அப்படிங்கிற ஃபார்மட்டும் போடுவோம். ஓகேவா? நீங்க இந்த மாரி கனெக்டடா ஞாபகம் வச்சுக்கும்போது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல சம் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அப்ப என்ன ஃபார்மட் வந்து என்ன சம்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த மாரி வந்து நீங்க கனெக்டடா வந்து ஃபார்மட்ட பார்க்கணும். அதே மாரி ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மட்ட எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி கம்பேர் பண்றது எப்படி பண்ணணும்னா, அதோட மீனிங் வச்சு கம்பேர் பண்ணணும். அப்பனா தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார்மட்ட வந்து நீங்க ஈஸியா வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன செய்றது, ஒரு சம்ம செய்றதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. டைம் வந்து ரொம்ப எடுக்காது. ஸோ அந்த ரீசன்க்காக தான் வந்து இந்த மாரி நீங்க கம்பேர் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்றது. ஓகே. அப்ப பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட். அப்ப பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட் என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த சண்டே கிரெடிட்டர். சரி. அப்ப சண்டே கிரெடிட்டர் வந்து எந்த ஃபார்மட்டோட ரிலேட்டட் அப்படின்னா, பர்ச்சேஸ் ஃபார்மட்டோட ரிலேட்டட். பர்ச்சேஸ்க்குரிய ஃபார்மட் என்ன? டோட்டல் கிரெடிட்டர். சரி. அப்ப அந்த ஃபார்மட்ல நம்ம கிரெடிட்டர் ஃபார்மட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைட் போட்டிருப்போம்? கிரெடிட் சைட் போட்டிருப்போம். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைட் போட்டிருப்போம். அதே மாரி தான் பர்ச்சேஸ் இந்த ஃபார்மட்டும், பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்டும் எது ரிலவென்ட்டான ஃபார்ம்னா, பர்ச்சேஸ் ரிலேட்டடான ஃபார்மட். சரி. அப்ப என்ன அப்படின்னா, அப்ப இதுலயும் யூசுவலா நம்ம போடுற மாரி தான். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, டியூ டூ தட் இந்த ஃபார்மட் எதோட ரிலவென்ட்? பர்ச்சேஸோட. அதனால பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல கிரெடிட் சைடு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் மென்ஷன் பண்ணணும். அதே மாரியே டெபிட் சைடு என்ன போடணும் அப்படின்னா, குளோசிங் பேலன்ஸ்ங்கிற என்ட்ரி போடணும். ஓகேவா? குளோசிங் பேலன்ஸ். ஓகே. குளோசிங் பேலன்ஸ். சரி. வேற என்ன அப்படின்னா, சரி. அப்ப யூசுவலா வந்து ஒரு ஃபார்மட்ட எடுத்தோனே நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, அந்த ஃபார்மட்ல உள்ள என்ன அப்டின்னா டெபிட் அண்ட் சாரி ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பேலன்ஸ் என்ட்ரி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். சரி. வேற என்ன இருக்கும் அப்டின்னா, இந்த என்ட்ரில வேற என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மட்ல வேற என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அதாவது பில்ஸ் பேயபிள் அதாவது பெய்டு குடுத்துருக்காங்க. அதே மாரி ஏதோ சம் டிஸ்கவுண்டட். ஓகேவா? அப்ப பில்ஸ் அதாவது இந்த மாரி தான் வந்து எப்பயுமே வந்து பில்ஸ் ரிசீவபிளோ, பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். சரியா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் பார்த்திருப்போம். அப்ப பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்லயே நம்ம இந்த மாரி தான் பார்த்திருப்போம். எய்தர் வந்து ஹானர்ட் ஆர் டிஸ்ஹானர்ட் தான் வந்து கிரெடிட் சைடு மென்ஷன் பண்ணணும் பார்த்திருக்கோம். சரி. இது வந்து பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட் எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னா, சேல் ரிலேட்டட் ஆனது. அதனால இந்த 2 என்ட்ரியும் எங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம்? கிரெடிட் சைடு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி. அப்ப பில் பேயபிள்ங்கிற ஃபார்மட் வந்து எந்த என்ட்ரியோட ரிலவென்ட் ஆனது அப்படின்னா பர்ச்சேஸ் ஓடது. அப்ப பர்ச்சேஸ் ஓடதுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, நம்ம டெபிட் சைடு வந்து இத மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது என்ன அப்படின்னா, பில்ஸ் பேயபிள் வந்து பெய்டும். அதே மாரி பில்ஸ் பேயபிள்ல டிஸ்கவுண்டடும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்ப மீனிங்கோட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப என்ன ரீசன்க்காக இந்த என்ட்ரிய வந்து டெபிட் சைடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ப பர்ச்சேஸ் ரிலேட்டட் ஆனதுங்கிறதுனால தான் என்ன செஞ்சிருக்கோம்? இந்த 2 செட் ஆஃப் என்ட்ரீஸ டெபிட் சைடு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே தான் வந்து சேல் ரிலேட்டடான ஃபார்மட் அப்படின்னா, அதாவது பில்ஸ்
ரிசீவபிள் ஃபார்மட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கிரெடிட் சைடு வந்து அந்த டூ செட் ஆஃப் என்ட்ரிஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேவா? சரியா? இப்போ உங்களுக்கு வந்து எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, மீனிங்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஏன் வந்து டெபிட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோங்கிற ரீசனும் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே. ஓகே. அப்ப பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட் என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த சண்டே கிரெடிட்டர். ஓகே. அப்ப ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபார்மட்டும் நம்ம இந்த இந்த யூனிட் 1ல உள்ள எல்லா ஃபார்மட்டையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. சரி. டோட்டல் பர்ச்சேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, கேஷ் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். சரி. கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா, நம்ம எங்கேயோ நம்ம கம்பெனிக்கு ஒரு ரா மெட்டீரியல வாங்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷா வந்து பே பண்ணியிருப்போம். அதுதான் என்ன அப்படின்னா, கேஷ் பர்ச்சேஸ். சரியா? அப்ப கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா, நேம்லயே வந்து மீனிங் இருக்கு. என்ன செஞ்சிருப்போம், அந்த பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆனா, அந்த அமௌண்ட்ட வந்து அப்படியே வந்து அட்டஸ்டச்சா குடுக்காம, என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, இல்ல நம்ம வந்து அ கொஞ்ச நாள் கழிச்சு பே பண்றோம் அப்படின்னு சொல்லி கடனுக்கு வாங்கியிருப்போம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்னா 2 என்ட்ரி ஆட் பண்ணணும். என்ன 2 என்ட்ரி அப்படின்னா, கேஷ் பர்ச்சேஸையும், கிரெடிட் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா, டோட்டல் பர்ச்சேஸ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே. அப்ப பர்ச்சேஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அப்ப கேஷ் சேல்ஸையும், கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணியிருந்தா, டோட்டல் சேல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாரி நீங்க கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டுக்கும் இவ்ளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டுக்குமே வந்து என்ன அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல இருந்து தான் அதிகமான சம்ஸும், தியரியுமே கேட்பாங்க. ஸோ அந்த ரீசன்க்காக தான் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ வந்து அக்கவுண்டன்சில நம்ம இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஸோ மறக்காம ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ நீங்க இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அப்ப என்ன அப்டின்னா, நீங்க ஆல்மோஸ்ட் நம்ம சேனலே நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் வைஸா நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்டின்னா, நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே இந்த மாரி ஷார்ட்ஸா வந்து நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம் அப்டின்னா, அப்லோட் பண்ணியிருப்போம். அது என்னன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்லயுமே என்ன இருக்கும் அப்டின்னா, ஒன் வேர்ட வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா, வித் ஆன்சர் அண்ட் வித்தவுட் ஆன்சர் நம்ம குடுத்திருப்போம். சரி. அப்போ ஒன் வேர்ட் வித் ஆன்சர் என்ன அப்டின்னா, ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஒன் வேர்ட் வந்து வித்தவுட் ஆன்சர் என்ன அப்டின்னா, நம்ம வந்து ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இன்கேஸ் வந்து இந்த ஷார்ட்ஸ்லாம் நீங்க இன்னும் செக் பண்ணல அப்டின்னா, மறக்காம செக் பண்ணி உங்களோட எக்ஸாம் பிரிப்பரேஷன பெட்டர் ஆக்கிக்கோங்க. சரியா? ஓகே. அதே மாதிரியா என்ன அப்டின்னா, நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, 12க்கு நம்ம பிளேலிஸ்ட்டா கிரியேட் பண்ணி போட்டிருப்போம். அப்ப ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்க. அப்ப ஒவ்வொரு பிளேலிஸ்ட்ல உள்ள லாங் வீடியோஸ்ல நம்ம பிடிஎஃப் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து உங்க எக்ஸாம் பிரிப்பரேஷன ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆக்கும். அப்ப நம்ம அக்கவுண்டன்சிய பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்ல யூனிட் வைஸா எக்ஸர்சைஸ் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸ்மே போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸர்சைஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டு வரோம் அப்டின்னா, ஆ டீட்டெயில்டா சம்முக்கு சொல்யூஷன் பார்க்குறோம். அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா, எக்ஸாம்ஸ்ல எங்கேயுமே ஸ்டக் ஆகாது. அதே மாரியே எந்த சம்முமே பேலன்ஸ் ஆகாம வந்து இன் பிட்வீன்ல வந்து நிக்காது. ஸோ அந்த ரீசன்க்காக யூனிட் வைஸா போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸர்சைஸ்க்குமே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்க செக் பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோஸ்ல உங்களோட எக்ஸாம் பிரிப்பரேஷன ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்லணும், மார்க்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரியே யூனிட் 2க்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, யூனிட் 2 அதாவது டில் நவ் வரையும் யூனிட் 1 அண்ட் 2க்குமே வந்து எக்ஸர்சைஸ் சம், இல்லஸ்ட்ரேஷன் சம்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 2 ஓட இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவோம். சரியா? அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம என்ன செய்வோம், அப்லோட் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரியா எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் வைஸா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபார்முலாஸ வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுற அந்த பிளேலிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பிடிஎஃபாவும் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா காமர்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ 5 மார்க்ஸ் வந்து நம்ம காமர்ஸ்ல வந்து மொத்தம் எத்தன லெசன்? 28 லெசனா? அந்த 28 லெசனுக்குமே நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா, ஆன்சர்ஸ் புக் பேக்ல உள்ள 5 மார்க் கொஸ்டின வந்து எப்படி வந்து கவர் பண்ணலாம்? பப்ளிக்குக்கு வந்து மொத்தம் வந்து சாப்டர் 28 சாப்டர் நம்மளுக்கு காமர்ஸ்ல. சரி. அந்த சாப்டர்ல உள்ள எல்லா 5 மார்க்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டோட்டலா 68 5 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து காமர்ஸ்ல இருக்கு. சரி. அந்த 5 மார்க்ஸ்லாம் எப்படி கவர் பண்றது? எந்த பேசிஸ்ல வந்து கவர் பண்ணா பப்ளிக்குள்ள நம்ம கவர் பண்ணிடலாம்? அப்படிங்கிறத இந்த டிஸ்பிளேல இந்த ஹைலைட் ஆகுற இந்த வீடியோல நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதோட என்ன பண்ணியிருப்போம்? பிடிஎஃப் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். மறக்காம
மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மேட்டுக்குமே நம்ம என்ன செய்றோம்னா, ஃபார்மேட்டுக்குன்னு சொல்லி செப்பரேட்டா ஒரு பிளேலிஸ்ட் வச்சு நம்ம ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாஸ் மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பிடிஎஃப்பா குடுத்துட்டுருக்கோம். ஸோ மறக்காம இந்த டிஸ்ப்ளேல இந்த ஹைலைட் ஆகுற இந்த பிளேலிஸ்ட்ட உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரியா நம்ம என்ன செய்றோம்னா, லாங்குவேஜஸ்க்குமே என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னா, நம்ம சேனல்ல உள்ள என்ன பண்றோம்னா, லாங்குவேஜஸ்க்கு அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்குமே வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே ரிவிஷன் மோட்ல இங்கிலீஷ்க்கு வந்து பேராகிராஃப் கொஸ்டின வந்து ஷார்ட்ஸா வந்து ரிவிஷன் மோட்ல போட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாரி தமிழுக்குமே நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, விரிவானம் இருக்குமா இயல் வைஸா, அந்த விரிவானத்த நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த மாரியா வந்து ஷார்ட்ஸா ரிவிஷன் மோட்ல நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்க எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ இந்த மாரியா வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அதாவது என்ன அப்டின்னா, போத் என்ன அப்டின்னா மேத்ஸ் அண்ட் சாரி காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி குரூப்புக்கும், அதே மாதிரியா மேத்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்கல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குமே வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் ரிவிஷன் மோட்ல நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல யாராவது மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட் இருந்தாலும் நம்ம சேனல் நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி. அதே மாரி உங்க ஜூனியர்ஸ் இருப்பாங்களா, 10த் இருப்பாங்களா, அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மேத்ஸ்ல வந்து 10த் மேத்ஸ்ல ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் ஆவும், அதே மாதிரியா தியரிக்கு வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க ஜூனியர்ஸ்க்கும் நம்ம சேனல நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ.